இப்போ பிக் பாஸ் லைவ்ல ஜாக்லின் மட்டும் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற எல்லாருமே டீமாக செட் ஆகிட்டாங்க. பாய்ஸ் வந்து ஒரு டீமாக செட் பண்ணி எப்படி வந்து வீட்டை பிரிக்கிறது, வீட்டுக்குள்ளே வந்து பெண்கள் வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த கோட்டை தாண்டி பெண்கள் வந்துட்டாங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், என்ன ரூல்ஸ் போடலாம், சாப்பாடு வந்து பெண்கள் ஆக்கணும் அப்படின்னா எப்படி வந்து ரூல்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஆண்கள் பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பெண்களுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி வந்து வீட்டை வந்து இது பண்ணுறது, பெண்கள் ஆண்கள் வந்து நம்ம கோட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி நாமினேஷன் ஃப்ரீயெல்லாம் வந்து நீக்கி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பெண்களை வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பெண்ணான ஜாக்லின் மட்டும் மிஸ் ஆகிட்டாங்க. ஜாக்லினை விட்டுட்டு ஜாக்லினை கன்சிடரே பண்ணாமல் அந்த 7 பெண்களும் வந்து மீதி இருக்க அந்த 7 பெண்கள் ஆமாம் 7 பெண்கள் வந்து இந்த ஃபோட்டோ பாருங்களேன், அவங்க உட்காந்து வந்து பேசியிருக்காங்க. அந்த இடத்துல ஜாக்லினை கூப்பிடவே இல்லை. என்னடா அது கொடுமை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜாக்லின் மட்டும் தனியாக விட்டாங்களா இந்த பெண்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஆண்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ கொடுத்தது வந்து இவங்களால் ஏற்றுக்க முடியல. அது வந்து ஆண்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக போயிடும். அதனால் வந்து அப்படின்னு சொல்லி அவங்க கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் அவங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை கன்சிடர் பண்ணாமல் போகிற போக்கில் வந்து எல்லாம் தூக்கி போட்ட மாதிரி கருவேப்பிலை, ஜாக்லின் வந்து ஒரு கருவேப்பிலை மாதிரி வந்து தூக்கி போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆண்களுமே வந்து அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் எதிர்த்து வந்து ஜாக்லின் தனிமரமாக அது அவங்களுடைய ஸ்டாண்டில் வந்து இருக்காங்க. அதனால் யாருமே கேட்கல அப்படிங்கிறனால அப்படியே தனியாக வந்து படுத்துக்கிட்டு அப்படியே அவங்க ஃபீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து எம்பாரிஸ் ஆகிறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில, கன்ஃபர்ஷன் ரூமுக்கு போகணும் பிக் பாஸ், இது என்ன இந்த டாஸ்க்கு நான் எப்படி வந்து பண்ண போகிறேன், நான் சரியான பாதையில் தானே போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. ஆனாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த ஸ்டாண்டை வந்து எடுத்துட்டேன், இந்த ஸ்டாண்டில் நான் வந்து கரெக்டாக இருப்பேன், வெளியே இருந்து பார்க்குறவங்க என்ன வேணால் சொல்லிட்டோம், ஆனால் இந்த ஸ்டாண்டில் வந்து சரியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த கண்டென்ட்டை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸுடைய கண்டென்ட்டே. எதாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கிட்டு அதோடு நம்ம பயணிக்கிறது, சிரிச்சுக்கிட்டு உட்கார்றது, சும்மா பாட்டு பாடுறது அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறோம். அந்த விஷயத்தில் வந்து நம்ம ஸ்டாண்டாக இருக்கோம். அதில் வந்து நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். அதில் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் சமாளிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த பிக் பாஸுடைய அந்த ஒரு டோன் அப்படிம்பாங்களே, அந்த டோனை வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அதனால இந்த பெண்கள் ஆண்கள் எல்லாருமே உதாசீனப்படுத்திக்கிட்டு பிளான் போட்டிருக்காங்க. பெண்கள் வந்து எப்படி வீட்டை நம்ம வந்து கட்டமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதில் வந்து ஜாக்லினை வந்து சேர்த்துக்கலாம் மக்களே. லைவில் வந்து பார்த்திங்கன்னா அதான் ஒரு மாதிரி ஃபீலிங்காக ஜாக்லின் உட்காந்து வந்து அழுதுட்டு இருக்காங்க. உடனே இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வெளியே இருக்க மக்கள்லாம் வந்து அங்கே இருக்கவங்க வந்து உதாசீனப்படுத்தினா என்ன, வெளியே இருக்க மக்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு இப்போ மக்கள் வந்து சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து எடுத்து சண்டை போடுறா ஜாக்லின் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.